ஒரு குள்ளநரி ஒன்று காட்டுல உணவு தேடி பசியோடு இருந்துச்சு. சாப்பாடு சரியா கிடைக்கல. ஊர் பக்கமா வந்துச்சு. அங்க சுண்ணாம்பு கலக்கி வச்சிருந்தான் ஒருத்தன். அந்த தொட்டிகளை தவறி விழுந்துருச்சு. எந்திரிச்சா வெள்ளையாயிருச்சு. திரும்ப காட்டுக்கு வந்துச்சு. சுருக்கமா சொல்றேன், காட்டுக்கு வந்துச்சு. வந்த உடனே எல்லா மிருகமும் வித்தியாசமா பார்த்துச்சு. உடனே இது ஐடியா பண்ணுச்சு, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, வினோதமாக வந்திருக்கிறேன் இந்த பூமிக்கு, எல்லோரும் எனக்கு கட்டுப்படணும்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டுப்பட வச்சு அவ்வப்போது வேலை உணவையும் சாப்பிட்டுக்கிடுச்சு. எல்லாத்தையும் வாங்கி அடிமை மாதிரி வாங்கி எல்லா உணவையும் சாப்பிட்டுக்கிடுச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஓங்கி மழை பெஞ்சிச்சு. குள்ள நரியுடைய சாயம் வெளுத்து விட்டது. எல்லா மிருகங்களும் சேர்ந்து அதை அடிச்சு துரத்தி வெளியே அனுப்புறதாக ஒரு கற்பனை கதையை நாம கேள்விப்பட்டு இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே போன்றுதான் இந்த தமிழகத்திலே ஒரு குள்ள நரி ஒன்று சொற்ப காசுக்காக வேண்டி, அற்ப பணத்திற்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி, சில விஷயங்களுக்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸ் என்ற போர்வையை தன்மேல் போர்த்திக் கொண்டு எதற்கெடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி ஒன்று பிழைத்து கொண்டு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தது. இறுதியிலே ஆலிம்கள் என்ற பெருமழை வந்து அந்த கருத்துக்கள் எல்லாம் பொய்யானவை, தவறானவை என்று குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு பிரித்து காட்டி மக்கள் விழிப்புணர்ச்சி பெற்ற போது அந்த குள்ள நரியினுடைய சாயம் வெளுத்தது. விரைவிலேயே அந்த குள்ள நரியை மக்கள் அனைவருமே சேர்ந்து விரட்டியடிக்கக்கூடிய, ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு காலம் விரைவிலேயே அரங்கேற இருக்கிறது. அந்த குள்ள நெறி யார் என்பதை மக்களுக்கு முன்னால் எடுத்து காட்டினார்கள். மக்களுக்கு இவர்கள் சொல்வது உண்மையிலே குர்ஆன் ஹதீஸ் அல்ல, அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று விழிப்புணர்ச்சி பெற்றார்கள். உதாரணத்திற்கு முழுக்க தங்கள் வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக, மார்க்க பிரச்சாரத்திற்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கபலமாக இருப்பதற்காக, அவர்களுக்கு உறுதுணையாக திகழ்வதற்காக முழுமையாக அர்ப்பணித்தார்கள். அந்த அர்ப்பணிப்பு மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நமக்கு இந்த இஸ்லாம் வந்து சேர்ந்திருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணி அது அவர்கள் கட்டி காத்திருக்காவிட்டால், அந்த நேரத்தில் பக்கபலமாக இருந்திருக்காவிட்டால், ஏன்னா இவங்க அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக அல்லாஹ்வே சொல்றான். அப்ப சஹாபாக்களுடைய உறுதுணையின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் அன்றைக்கும் நிலை பெற்றது, இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு நம்ம இடத்துல வந்து சேர்ந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு அந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள் முக்கியமான காரணமாக இருந்ததை நம்ம மறந்துடக்கூடாது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். வாசகங்கள்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்கிறத சொல்றேன். பயன்படுத்தின வார்த்தைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனாங்களே, அப்படி வஃபாத் ஆன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது மரணிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அதை சொல்லுகிற அந்த பாயிண்டை இவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, அங்கேதான் இந்த கொள்கை குழப்பம் வந்தது. யாரே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அப்போது கொள்கை குழப்பம் வந்ததாம். அது உமரா இருப்பாருங்கிறாங்க. இவ்வளவு கரெக்டான ஒரு ஆளு தடுமாறி போய் சொல்றாரு, அல்லாஹ் மேல சத்தியம் மௌத்தா போல. முதல் குழப்பம், கொள்கை குழப்பம். நபிகள் நாயகம் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சாதாரண அந்தஸ்து, அவர் எப்படி மௌத்தா போறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. யார் கலீஃபாவாக வர்றது அப்படிங்கிற பிரச்சனையில அன்சாரி சஹாபாக்கள் ஒன்று கூடி என்ன சொன்னாங்களா, நாம தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சொல்றதை எப்படி இவர் சொல்றாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் தொற்றாத நோய், இன உணர்வு இந்த அன்சாரி சஹாபிகளிடத்துல வந்தது. இவர் சொல்ற வாசகம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தா இருக்கும்போது தொற்றாத நோய், அந்த இன உணர்வு இவர்களிடத்துல வந்தது. அதை சொல்றாரு. மௌத்தா போனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன நோய் பிடிக்குதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் தொற்றாத நோய் இறந்த பிறகு வருது. எப்படி வருது? அந்த இனம். அதுலயே தான் சொல்றாரு, பாத்தீங்களா, அண்ணன் எப்போ காலியாவாரு, திண்ணை எப்போ காலியாகும் அப்படின்னு இவங்க இருந்தாங்க. அன்சாரி சஹாபாக்களை பத்தி இவர் சொன்ன வாசகம்
ஒவ்வொருத்தருக்கும் ஓடுகிறது, ஆஹா இப்ப இடம் காலி. அண்ணன் சொல்லுவாங்கல்ல, அண்ணன் அண்ணன் எப்ப காலியாவும் திண்ணை எப்ப காலியாவும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அது மட்டுமல்ல, அந்த அன்சாரி சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்களா யார பத்தி? இந்த முஹாஜிரிய சஹாபாக்களை பத்தி, மக்கத்து சஹாபாக்களை பத்தி பேசிக்கிட்டாங்களா? போனா போதும்னு சாப்பாடு கொடுத்தோம், போனா போதும்னு தங்குமிடம் கொடுத்தோம், ஆட்சியிலையும் பங்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க தங்களுக்குள் பேசிக்கொண்டாங்க. யாரு அங்க இருந்து வெளியூர்ல இருந்து வந்தாளுங்க, போனா போதுன்னு சோத்த கொடுத்தோம், போனா போன்னு தங்கருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறோம், ஆட்சியும் கேட்டிருக்க பிளான் பண்றாங்க, விடக்கூடாது என்கிற மாதிரி பனு சாயிதாவுடைய இடத்துல போய் கூடி, சாது பின் உபாதாவுடைய தலைமையில கூடி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன ஏற்பட்டு விட்டது? ஜகாத் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்ல ஆரம்பிச்சு. அவங்க யாரு தெரியுமா? உயிரை கொடுத்த, தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் தான் அப்படி சொன்னாங்க. காசு விஷயம் எப்படி மாறிட்டாங்க பாத்தீங்களா? இவர் சொன்ன வாசகம் காசு விஷயம். யார பத்தி? சஹாபாக்களை பத்தி, அன்சாரிய சஹாபாக்களை பத்தி, முஹாஜிரிய சஹாபாக்களை பத்தி. ரசூலுல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக தியாகங்கள் செய்த உத்தம சஹாபாக்களா இருந்தவங்க தான் ரசூலுல்லாஹ் வஃபாத்தான உடனே இவங்க என்ன பண்ணாங்களா? காசு விஷயம் வந்துச்சான், உடனே ஜகாத் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்களா? அபூபக்கரே, உங்களை நாங்க ஆட்சியாளரை ஏத்துக்குறோம், ஆனால் இந்த ஜகாத்துங்கிற டாபிக் வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இஸ்லாமே வேண்டியதில்லை. காசு விஷயத்துல மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். உசுரிய கொடுத்த ஒரு சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த சஹாபாக்கள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த காசு விஷயம் வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க? அப்படியே கூட்டம் கூட்டமா மஷூரா பண்ணி என்ன, அவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம், கோத்திரமா தான் இருப்பாங்க. அந்தந்த கோத்திரத்தார்களும் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி நம்ம இனிமே ஜகாத்து கொடுக்க கூடாது, ஜகாத்து ரசூலுல்லாஹ் காலத்தோட முடிஞ்சிருச்சு. அடுத்து சொல்றாரு, உள்ளுக்குள் இருந்து குழப்பம் பண்ணக்கூடியவர்கள், நல்ல சஹாபாக்களாக இருந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருந்தவர்கள், ஜகாத்தை மறுப்பதற்காக குர்ஆனுடைய வசனத்தை வளைக்க முடியுமா என்று தங்களுக்கு தோதுவா வளைக்க முடியுமா அப்படின்னு சிந்தித்தவர்கள். இது அவர் சொல்லக்கூடிய வாசகம். நோய் என்னன்னு கேட்டா, அவர்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு, இஸ்லாத்துல எல்லாம் கரெக்டா இருக்கிறது, இதனால் காசு கேட்கறது மட்டும் அது பிடிக்கல, அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமா, குர்ஆன்ல இருந்த இந்த கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழி ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்து ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஜக்காத்தை நாங்க தரமாட்டோங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இவ்வளவு வசனங்கள் ஜக்காத்தை வலியுறுத்தக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் தனியா தூக்கி ஓரம் கட்டி வச்சுவிட்டு அவங்களுக்கு சாதகமா வளைக்கிறதுக்கு ஏதாவது தென்படுதான்னு பாக்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. அலி வேறது பண்ணியிருக்கிறார், வேற அந்த அவங்களுடைய எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி ஒரு கட்டத்தில் இருந்தார். இஸ்லாத்தின் பெயரால் ஆயுதம் தூக்கும் குழப்பம் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஜிஹாது வசனங்களை கூறி ஜிஹாதுக்கு அழைத்தார், உசுப்பேற்றினார் அலி. மக்கள் மத்தியில இவரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு உசுப்பேத்துகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற சிலருக்கு அலி அடைக்கலம் கொடுத்தார். உஸ்மானை கொன்றவர்களை அவர்தான் அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கிரிமினல் என்று சொல்றார். எல்லா பிரச்சனைகளையும் இந்த அம்ர் இப்னு ஆஸ் கிரிமினலாக பார்த்தார். அவர் என்ன பண்ணார்னா, நம்ம வழக்கமா அம்ர் இப்னு ஆஸ் இருக்கார்ல, எல்லா பிரச்சனையும் கிரிமினலாவே பார்க்கக்கூடிய ஆளு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் போது அவருக்கு பதவி ஆசை வந்தது, பழைய கிறுக்கு பிடிச்சது, பைத்தியம் பிடிச்சது, இந்த வார்த்தையை சொல்றார். அந்த கிறுக்கு இப்பதான் மறுபடியும் வருது. இந்த கூஃபா ஹிஜ்ரி 60 61 என்ன பண்ணுது, மறுபடியும் அந்த பைத்தியம் பிடிக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அவனை பற்றிய ஒரு அருவருப்பை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது. அன்பிற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, இன்னும் சொல்லிக்கொண்டே வரலாம்.